சீதாவுக்கு கல்யாணம் நடக்குது. முத்துவ மீனா வாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துருவோம்னு சொல்றாங்க. முத்து வரமாட்டேறாரு. மீனாவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முத்து நின்னுகிட்டு இருக்கப்ப தடுமாறி விழுந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் முத்து விழுகிறத பாக்குறாங்க. மீனாவால அந்த மணமேடையில நிக்க முடியல. முத்துவை பார்த்து வாங்கன்னு சொல்றாங்க மீனா. முத்து சொல்றாரு குடி போதையில, மீனா வீட்டுக்கு வந்துடாத சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்றாரு, என்ன யாராவது திட்டுங்களேன்னு. யாருமே முத்துவ திட்ட மாட்டேறாங்க. முத்து எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு, எல்லாரும் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது, அதனாலதான் திட்ட கூட மாட்டேறீங்க. முத்து அண்ணாமலை கிட்ட கேக்குறாரு, அப்பா மீனா பண்ணது தப்பு தானேப்பா. மீனா அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க தப்புதான். எல்லாரும் மீனாவை திரும்பி பாக்குறாங்க. அப்ப முத்து மீனாவை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னையதான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அந்த கல்யாண மண்டபத்திலேயே சொன்னேன்ல. மீனா முத்துவை கண்டுக்காம அண்ணாமலை கால்ல விழுகுறாங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. அண்ணாமலை சொல்றாரு, நீ இப்படி செய்வேன்னு மீனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. விஜயா சொல்றாங்க, ஏய் மீனா, அவனுக்கு நீ பண்ணது துரோகம் தானே. மீனா சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட, பரவாயில்ல மாமா, அவர் கொடுக்கிற தண்டனைய நான் ஏத்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்லிட்டு போறாங்க. முத்து போதையில இருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் சோகமா இருக்காங்க. மீனா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறத பார்த்துட்டு விஜயாவும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாளை சந்திப்போம்.